சரி. இன்றைக்கி பிலிப்பியர் எழுதின நிருபத்தினுடைய அந்த முகவரையை மட்டும் பார்ப்போம். ஸோ அதை பார்த்திங்கன்னா, அது பிலிப்பு அப்படிங்கிறது ஒரு பட்டணம், சரிங்களா? பிலிப்பு அப்படிங்கிறது ஒரு பட்டணம். இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற அந்த சபைக்கு எழுதுகிற அந்த நிருபம், சரிங்களா? அதுதான் இந்த நிருபம். அதில் பார்த்திங்கன்னா, இது எழுதுனது யாருன்னா பவுல் தான் எழுதியிருக்கார். ஸோ இதை எழுதுனது பார்த்திங்கன்னா பவுலும் தீமோத்தேயும் சேர்ந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எப்போ எழுதினார் அப்படின்னா, சிறையில் இருக்கும்போது எழுதுனுச்சுங்களா? அவர் சிறையில் இருக்கும்போது இதில் எழுதப்பட்ட ஒரு நிருபம். பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னபடி கிட்டத்தட்ட எல்லா புதிய ஏற்பாடு புஸ்தகங்களுமே பார்த்திங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. எல்லாமே 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது, சரிங்களா? இப்போ இந்த பிலிப்பு பட்டணம் எங்கே இருக்குது அப்படின்னா, மக்கதோனியா தேசத்தில் இருக்கிற பிலிப்பு பட்டணம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா, பவுல் 2வது மிஷினரி பயணத்தின் போது துவக்கப்பட்ட சபை தான் இந்த பிலிப்பு சபை, சரிங்களா? அந்த பிலிப்பு பட்டணத்தில் ஏற்படுத்தப்பட்ட சபை. நம்ம அது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், சரிங்களா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அவருடைய 2ஆம் மிஷினரி பயணத்தின் போது பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் சேர்ந்து அந்த குரூப் ஆரம்பித்த அந்த சபை, சரிங்களா? அந்த பிலிப்பு பட்டணத்தில் அந்த 2ஆம் மிஷினரி பயணத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை, சரிங்களா? அப்போ உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போஸ்தலர் 16:12 வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம், சரிங்களா? இப்போ மக்கதோனியா நாட்டில் இருக்கிற ஒரு தலைமையான ஒரு பட்டணம், சரிங்களா? அதுதான் பிலிப்பு பட்டணம், சரி. அதை நம்ம ரோமர் அங்கே குடியேறினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், சரிங்களா? அந்த 16ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா பவுல் எங்கே போகிறதுன்னு தெரில, சரிங்களா? எங்கே போகிறதுன்னு சொல்லி வேறு டைரெக்ஷன் போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தடுக்கிறார். நீங்கள் அங்கே போக வேண்டாம், நீ இந்த சைட் போக வேண்டாம், வேறு ஒரு டைரெக்ஷனுக்கு வேறு டைரெக்ஷன், வேறு ஏரியாவுக்கு, வேறு நாடுகளுக்கு போகும்படியாக அவர் திட்டம் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தடை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா ஆவியானவர் நம்ம அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க முடியும். பவுலை எப்படி ஆவியானவர் நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக நம்ம பார்க்குறோம் பாருங்கள், சரிங்களா? நம்ம ஊழியம் அப்படிங்கும்போது ஆவியானவருடைய துணை நமக்கு எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊழியக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 1 யோவானில் பார்க்கும்போது அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலவற்றையும் போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது உங்களுக்கு போதித்தபடி அவர்கள் நிலைத்திருப்பீர்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேறு டைரெக்ஷனுக்கு அவர் போகும்போது இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போஸ்தலர் புக்கில் நம்ம வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 16:9 அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் நின்று நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக இருந்தது, சரிங்களா? அப்போ தான் பார்த்து ஆவியானவர் எப்படி நடத்துறதை பாருங்க பார்க்குறோம் நம்ம, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தரிசனத்தில் பார்க்குறார். பார்த்தீங்கன்னா ஒரு மக்கதோனியர் ஒருத்தர் நீங்கள் எங்கள் தேசத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனத்தில் பார்க்குறார். பார்த்தீங்கன்னா அவர் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஸோ பார்த்து ஆவியானவர்களை நடத்துகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு, அதாவது மக்கதோனியா தேசத்துக்கு ஆவியானவர் வழி நடத்துகிறாரு, அங்கே தான் போக சொல்கிறாருன்னு சொல்லி ஆவியானவருடைய கைடன்ஸ் படியாக அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அது மூலமாக ஏற்படுத்தப்பட்ட சபை தான் அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மக்கதோனியாவுக்கு வர்றாரு, பிலிப்பு பட்டணத்துக்கு வர்றாரு. ஸோ அங்கே நடத்த சம்பவங்கள் தான் நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை பக்கமாக வர்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீதியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெண்கள் கூட்டமாக அங்கே இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பெண்கள் கூட்டம் இருக்குது. அந்த இடத்துல தேவனுடைய வசனத்தை சொல்கிறாங்க. ஸோ சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, லீதியால் மனம் திரும்புகிறா, ரட்சிக்கப்படுறா. பார்த்திங்கன்னா அவன் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த பகுதியிலே பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் மாதத்தில் குறி சொல்லுகிற ஏவி, அதாவது குறி சொல்லுகிற ஆவி பிடித்த ஒரு பெண் அவங்கள பின்தொடர்ந்து வர்றா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த குறி சொல்லுகிற ஆவியை அந்த பெண்கிட்ட இருக்கிற குறி சொல்லுகிற ஆவியை பவுல் துரத்துறார். ஸோ துரத்துனா பார்த்திங்கன்னா அவள் ரட்சிக்கப்படுறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதனால் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் பிடிச்சேன்னா பார்த்திங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி நடராத்திரி பார்த்திங்கன்னா தேவன் அற்புதத்தை செய்கிற நடராத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணனா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய விடுதலை வருது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலர் குடும்பம் அதை பார்த்து அந்த ஜெயிலர் குடும்பம் ரட்சிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வித்தியாசமான இடத்துல நம்ம அந்த இடத்துல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு பட்டணத்தில் நடந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ அடுத்தது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா
பவுலினுடைய அந்த 3ஆம் மிஷனரி பயணத்தில் மறுபடியும் இந்த பிலிப்பு பட்டணத்தில் சந்தித்ததை நம்ம பார்க்குறோம். அது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பிலிப்பு பட்டணத்திலேருந்து தோரா பட்டணத்துக்கு தோரா பட்டணத்துக்கு வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பார்க்குறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தில் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். மறுபடியும் 3ஆம் மிஷனரி பயணத்தில் மறுபடியும் பிலிப்பு சபைக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த பிலிப்பு பட்டணத்தை பற்றி எங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். சரிங்களா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சது. பிலிப்பியர் அதாவது கொடுக்கறத பற்றி பேசுகிறார். சரிங்களா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். சரிங்களா? அப்போ அது சொல்லும்போது சொல்கிறாரு, முதல் 3 வசனம் வாசிக்கிற பாருங்க. 2 கொரிந்தியர் 8 முதல் 3 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உகாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நல்ல ஒரு சபை, அவங்களுக்கு பற்றி ஒரு நல்ல சாட்சி, நல்லா கொடுக்குற ஒரு சபை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பிலிப்பு பட்டணத்தை சொல்கிறார். அந்த பிலிப்பு சபையை வச்சு தான் சொல்கிறாங்க. நல்லா கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா வந்து திராணிக்கு திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த மாதிரியை வந்து நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்து கொரிந்திய சபைக்கு வந்து இது சொல்லும்போது சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதுதான் இதோடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? நம்ம அந்த பிலிப்பு இதில் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரங்கள் இருக்குது. இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். சரிங்களா? அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் மிஷனரி பயணத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் இந்த பிலிப்பு சபை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3ஆம் மிஷனரி பயணத்தில் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல மறுபடியும் பிலிப்பு பட்டணத்தை டச் பண்ணிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா கொடுக்குற சபையாக இருந்ததுனால கொரிந்திய பட்டணத்தாருக்கு வந்து சொல்கிறார், கொரிந்தி சபைக்கு வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்போது மக்கதோனியா நாட்டில் இருக்கிற இந்த பிலிப்பு சபை எப்படி நல்லா கொடுக்குறவங்களா இருந்தாங்க, அந்த மாதிரி வந்து நீங்களும் அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குறத பற்றி எழுதும்போது இவங்களை பற்றி எழுதுறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா 4 அதிகாரங்கள் இருக்குது. இப்போ அதில் இருக்கிற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த அவுட்லைன் மட்டும் சும்மா பார்ப்போம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா நிருபத்துலேயும் பார்த்திங்கன்னா அவருடைய முதலாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா வாழ்த்தில் ஆரம்பிப்பார். 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து இந்த கடைசி அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிப்பார். சரிங்களா? இதுலேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ அந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வாழ்த்துவார். ஸோ வாழ்த்தும்போது வந்து பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுறேன்னு சொல்லி அவங்களுக்கு எழுதுறாரு. சரிங்களா? அப்போ அடுத்த பகுதியில் என்ன எழுதுறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நீங்கள் வந்து அதற்கு உடன்பட்டீங்க. இப்போ நான் என்னென்ன சொன்னீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுட்டு கீழ்ப்படிஞ்சு வரீங்க. அதற்காக வந்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நற்கிரியை தொடங்கினவர் அது வந்து கடைசி இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நடத்துவான்னு சொல்லி இந்த 2 காரியத்துக்காக உங்களுக்கு வந்து நான் தேவனை வந்து ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப வாஞ்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லுவார். அவங்க மேலே வந்து ரொம்ப உயிரே வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எழுதுவார். அடுத்த பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறது அவருடைய ஜெபத்தை வந்து இங்கே எழுதியிருக்கார். அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்காக செய்யப்படுகிற ஒரு ஜெபம். இதில் ஒரு 4 ஜெபங்கள் இருக்கும். ஸோ அதில் என்ன அப்படின்னா உங்கள் அன்பானது அறிவிலும் உணர்விலும் அதிகமாக பெருகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நீங்கள் வந்து நிரம்பணும். அடுத்த பார்த்தீங்கன்னா துப்புரவானவர்களாக இருக்கணும், இடரற்றவர்களாக இருக்கணும் சொல்லி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லி 4 ஜெபங்களை வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனிதாக இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது உங்கள் சுவிசேஷம் பிரபலமாகிறதுக்கு ஏதுவாயிற்று அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் வந்து எனக்கு நேரிட்ட எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மற்றவங்க பார்த்து நல்லா வந்து தைரியம் அடைஞ்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொறாமையாக அறிவிக்கிறாங்க, சில பேர் வந்து விரோதத்தினால் அறிவிக்கிறாங்க, சில பார்த்தீங்கன்னா நல்ல மனதோட சிலர் அன்பு உபத்திரவங்களை சிலர் உபத்திரத்தை கூட்ட இன்னும் பிரச்சனையை கூட்ட வந்து அப்படியே அறிவிக்கிறாங்க. எப்படியா கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அதுக்காக சந்தோஷப்படுகிறாங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ அதுக்கு அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா
என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து மரித்தா வந்து கிறிஸ்துவோட போய் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இங்கே உயிரோடு நான் இங்கே இருந்தேன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நான் இங்கே இருந்தேன்னா உங்களுக்காக வந்து போதிப்பேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்களை வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உங்களுக்காக உங்களுக்காக பாடுபடுவேன். ஸோ அந்த காரியத்தை அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து நான் உங்களோட கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுகிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவ்விதத்திலும் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறையா பாடுகள் வந்துச்சு. எங்கிட்ட எவ்வளோ பாடுகள் இருக்குது, எனக்கு எல்லாம் பாடுகள் வந்துச்சுன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் பாடுகள் வரும். ஆனால் கிறிஸ்துவனா நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு பாடுகள் இருக்கும். சாத்தா இயேசுக்கு சொல்கிறாங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதனால் வந்து எனக்கு திடன் கொள்ளுங்கள், நீங்கள் வந்து அது மறலாதிருங்க, அதில் வந்து நீங்கள் வந்து விழுந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. தான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரே காரியத்தை சிந்திச்சு கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவனவன் தனக்கானவைகளில் பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக சொல்லி அந்த காரியத்தை சொல்லி விளக்கு எழுதுகிறார். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இறக்கப்படுவது. ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வந்து பிதாவானவருக்கு சமமாக இருந்தாலும் அதை வந்து கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தன்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதனால் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படியாக வந்து அவரை உயர்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தலான்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். ஸோ அடுத்த பகுதியில் என்ன விளக்குவார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால் பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரோ, உங்களுக்குள்ள என்ன எண்ணத்தை கொடுத்துருக்காரோ, பார்த்தீங்கன்னா என்ன தாளந்தை கொடுத்துருக்காரோ அதை வந்து நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் தேவனுக்காக வந்து பயன்படுத்துங்க, ஒரு மாசில்லாத குற்றமற்ற வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்வார். நீங்கள் கடைசி நாளில் போய் நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது, கடைசி நாளில் போய் ஒன்றும் இல்லாமல் போய் நீங்கள் போய் நிற்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக உங்கள் ஓட்டத்தை முடிங்க அந்த மாதிரி விளக்கு எழுதுவார். அடுத்த பார்த்தீங்கன்னா, நான் வந்து நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, உங்கள் சுக செய்திகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் வந்து அறிந்து கொள்ளும்படியாக வந்து நான் தீமோத்தியை வந்து உங்களிடத்தில் அனுப்பலான் இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து என் பிள்ளை மாதிரி, நான் எப்படி நீங்கள்லாம் என்னுடைய பிள்ளைகள், நான் வந்தால் எப்படி உங்களை விசாரிக்கிறோன்னா அதே மாதிரி தீமோத்தியை வந்தால் வந்து உங்களை விசாரிப்பார், உங்களுக்கு ஆறுதல் செய்வார், உங்களுக்கு போதிப்பார், உங்களை நடத்துவார். உங்களுக்கு சுக செய்திகளெல்லாம் வந்து அனுப்பும்படியாக என் உள்ளம் போல் இருக்கிற அவரை வந்து என் பையன் மாதிரி இருக்கிற தீமோத்தியை வந்து உங்களுடைய சுக செய்திகளை அறியும்படியாக அவங்க செய்திகள் எல்லாம் அறியும்படியாக வந்து தீமோத்தியை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லுவார். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, எப்பாப்பிரத்துவே உங்களிடத்தில் வந்து அனுப்புகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பாப்பிரத்தீத்து வந்து வியாதிப்பட்டிருந்தார். ஸோ ஊழியத்தின் நிமித்தம் வந்த வியாதி சரிங்களா, ஊழியத்தின் நிமித்தம் பயங்கரமாக போராடி ஜெபிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு மன்றாட்டு வீரன் சரிங்களா. எப்பாப்பிரத்தீத்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு மன்றாட்டு வீரன் சரிங்களா. பார்த்திங்கன்னா அவர் வந்து ஊழியத்து நிமித்தம் உங்களுக்காக வந்து ஊழியத்து நிமித்தம் வந்து வியாதியாக இருந்தார், மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கேள்விப்பட்டேன்னு நீங்கள் வந்து ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டிங்க. இப்போ வந்து அவர் தேவன் வந்து இறங்கி அவருக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து நீங்கள் வந்து மன வருத்தம் அடைஞ்சிருக்கீங்க. அதனால் வந்து இப்போ அவரையே நான் கேட்டுக்கொண்டேன், நீங்கள் போய் மறுபடியும் அவரை பார்த்துட்டு வா. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் ஆறுதல் வரும், தேறுதல் வரும், நீங்கள் வந்து தைரியப்படுவீங்க, பலப்படுவீங்க. அதனால் வந்து எப்பாப்பிரத்தீத்துவை உங்களிடத்தில் அனுப்பலான்னு சொல்லி நான் வந்து எண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். ஸோ இதுதான் 2ஆம் அதிகாரம். அடுத்த 3ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா, 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்வார் அப்படின்ப்பா, நீ கர்த்தருக்குள்ளே வந்து சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஸோ அந்த காரியத்தை எழுதுவார். அதே மாதிரி நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, சுண்ணத்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினால் ஆராதனை செய்த தேவனுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள மேன்மை பாராட்டுகிற நம்ம தான் விருத்த சேதனம் பண்ணவங்க. மாம்சத்தினால் விருத்தம் சேதனம் பண்ணுகிற விருத்த சேதனம் இல்லை, ஆவியினாலே நம்ம வந்து இருதயம் வந்து சுத்தமாகணும்னு சொல்லி அந்த மாதிரி வந்து விளக்குவார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார். நான் வந்து இந்த மாதிரி தான் இருந்தேன், நான் ஒரு யூதன், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்தத்தான், நான் வந்து எபிரேயில் பிறந்த எபிரேயன், நான் பார்த்தீங்கன்னா சபையின் படி நான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெனரேட்டர், நான் வந்து இப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ரட்சகராக அவரை பின்பற்றுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி பின்பற்றுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுவார். அடுத்த பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார்.
நான் அவரையும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு எப்படியாவது அவருடைய அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுப்பியிருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அதனால் எல்லா பேரும் தேவனை அறியணும், தேவனிடத்தில் இன்னும் நெருங்கணும், அவர் இடத்துல கிட்டி சேரணும், அவர் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த மாதிரி நானும் வந்து மரித்ததுக்கப்புறம் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக வந்து நான் பிரயாசப்படுறேன் அதுக்காக வந்து எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே எப்படி ஊழியம் பண்ணணும், எப்படி ஆதாயம் பண்ணணும், எப்படி என்னென்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் வந்து நான் இதோட முடிக்கலை, இன்னும் ஆண்டவர் எனக்கு என்ன வச்சுருக்காரோ, எனக்கு என்ன குறித்து என்ன சித்த வச்சுருக்காரோ அதை முடிக்கும்படியான வந்து எனக்கு என்னுடைய ஓட்டத்தை நான் வந்து வெற்றிகரமாக முடிக்கவே வந்து நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பின்பற்றுகிறவராகி நான் உங்களுக்கு யாரை மாதிரியாக வைக்கிறோனோ அவங்கள வந்து நீங்கள் வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் வந்து வேறு விதமாக நடக்கிறாங்க, பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாக நடக்கிறாங்க, பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அந்த மாதிரி நடக்கிறாங்க, நீங்கள் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா கடைசி நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். அதனால் வந்து லக்கை நோக்கி தொடருங்க, பரலோகத்துக்கு நேராக அந்த இதை நோக்கி போங்க, அதை நீங்கள் டார்கெட்டாக வச்சு போனுங்க, உலக பிரகாரமாக நீங்கள் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப நீங்கள் தான் எனக்கு உயிர், நீங்கள் தான் எனக்கு வாஞ்சையானவர்கள், நீங்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள், நீங்கள் தான் எனக்கு கிரீடமானவர்கள், நீங்கள் தான் எனக்கு சந்தோஷமானவர்கள்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப உயிரே வச்சுருக்கிற மாதிரி எழுதுகிறார். அவர் தான் அவங்க உயிரே நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப வந்து பிரியமாக அவங்களோட வந்து எழுதுகிறார். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கர்த்தருக்குள்ளே எப்போதுமே சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறேன்னு. ஏன்னா இதெல்லாம் அவர் எழுதும்போது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார், ஜெயிலுக்குள்ளே எழுதுறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெயில் கம்பி தான் மூடி இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். சரிங்களா, உள்ளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பார்த்தீங்களா, இதான் ஒரு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய சந்தோஷம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே சந்தோஷமாக கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார், வேறு என்ன வேணும் நமக்கு. சரிங்களா, அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் கூடவே இருக்கிறார். சரிங்களா, பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தக்கூடிய ஜெபத்தினால் வேணும் தேவனுக்கு தெரியப்படுதுகள். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதய சிந்தனைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அப்புறம் கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தியவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழை இதையே சிந்தித்து கொண்டு இருங்க, அப்போது சமாதானத்தை இதே உங்களோட கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதே சிந்தித்து கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்த பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொடுக்குற சபையாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா எனக்கு எந்த நிலைகள் இருந்தாலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்கிறேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பரிபூர்ணமும் பட்னியாக இருக்கும் நான் வந்து போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி, திருப்தியாக இருக்கவும் தெரியும், பட்னியாக இருக்கவும் தெரியும், பரிபூர்ணமடையும் குறைவாக இருக்கும் நான் வந்து போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா கொடுக்குற சபை. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப வந்து பெருமிதமாக வந்து எழுதுகிறார். இப்போ இன்னொரு முக்கியமான காட்சி சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரிங்களா, ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா என் உபத்திரவத்தில் வந்து நீங்கள் உடன்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் வந்து நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சீங்க, மற்ற சபைகள் வந்து எனக்கு உடன்கொள்ளல, நான் எங்கேயா போகும்போதெல்லாம் வந்து என்னை விசாரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் கொடுத்து அனுப்புனீங்க, பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு எந்த சபை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து மற்ற சபைகளுக்கு இதாக சொல்கிறார், நீங்கள் வந்து அப்படி இருக்கக்கூடாது, யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா கொடுத்ததுனால வந்து கொரிந்திய சபைக்கு வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரி வந்து உங்கள் சபைக்கு வந்து உங்கள் சபையை வந்து நான் ஒரு மாதிரி சபையாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் நல்லா கொடுக்குற சபையாக இருக்கிறனால வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதுக்கான பலனை வந்து தேவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் தான் வந்து இந்த ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை எழுதுகிறா இருப்பாங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி எழுதுகிறா இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கொடுக்குற சபையாக இருக்கீங்க, நம்ம நல்லா உற்சாகமாக கொடுக்குறீங்க, தானிக்கு தக்கதாக தானிக்கு மிஞ்சி கொடுக்குறீங்க, வரவங்களை எல்லாத்தையும் நல்லா கொடுக்குறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கல,
நீங்களே தரித்திரமாக தான் இருக்கீங்க, ஆனால் அதுலேயும் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அதனால் உங்கள் கணக்குக்கு பலன் பெறும்படியாக நான் நாடுகிறேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் வசனத்தை சொல்கிறார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாழ்த்தி முடிப்பார். சரிங்களா? நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக வாழ்த்தி முடிக்கிறார். சரிங்களா? ஸோ இதுதான் அதோடைய பிலிப்பு நிருபத்தினுடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். எசப்பா, நீர் எங்களுக்கு கற்று தந்த காரியங்களுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனங்கள் 30, 60, 100 எங்கள் வாழ்க்கையில் பெருக கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது. இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும் துதிகன மகிமை அவமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.